Hello friends, welcome to Ari and Craft Work. இது என்னோட சேனல் நேம். என்னோட சேனலில் ஆரி பேசிக் வீடியோ ஆரி அட்வான்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டிச் பார்க்க போறோம்னா ஆரி ஃப்ரெஞ்ச் நாட். அந்த ஸ்டிச் தான் நான் சொல்லி தர போறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். சரி த்ரெட், சில்க் த்ரெட், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். சுகர் பீட், நீடில், துலிப் நீடில் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த நார்மல் நீடில், இது கொஞ்சம் நான் பிக் சைஸ் எடுத்திருக்கேன். இந்த ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஊசியாக நீங்கள் எடுத்துக்குங்க. ஏன்னா இல்லை நூல் நம்ம கோக்கும் போது நம்ம உள்ளே போகணும் இல்லையா, அதுக்கேற்றப்பறம் நீங்கள் எடுங்க. வாங்க இந்த ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. நான் இந்த ஷேப் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சர்க்கிள்னா சர்க்கிள் நீங்கள் பண்ணலாம், ஸ்கொயர்னா ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணலாம், இல்லை பீகாக், என்ன மேங்கோ ஷேப், எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் ஆர்டின் ஷேப் வரைஞ்சி இருக்கேன். இதில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடலான்னு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். நீங்கள் இப்போ அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு இப்போ நம்ம த்ரெட் எடுக்கிறோம் இல்லையா, நான் சில்க் த்ரெட் தான் எடுத்து சொல்லித்தர போகிறேன். அதுக்கு நம்ம நூல் எப்படி எடுக்கணும்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்துட்றேன். உங்கள்கிட்ட என்ன நோட் இருக்கோ, பிக் சைஸ் பெரிய சைஸ் எது வேணால் எடுத்துக்குங்க. அதில் இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்டை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்மளுக்கு 6 எடுக்கலாம், 10 எடுக்கலாம், 20 வரைக்கும் எடுக்கலாம். அதாவது 10 எடுத்தினா டபுள் ஆகிடும் 20, 6 எடுத்தால் 12 வரும். இப்போ நான் 2 சுற்று சுற்றிட்டேன். இப்போ இது 3rd சுற்று, 4th, 5th, 6th. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 6 சுற்று வந்துடுச்சு. இப்போ நீங்கள் இந்த 6 சுற்று நீங்கள் எடுத்த உடனே என்ன பண்ணணும், அதை சிசரில் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். நம்மளுக்கு தேவை 6, நீங்கள் 6, 8, உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை அளவுக்கு நீங்கள் த்ரெட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் 6 எடுத்துக்கிறேன் இல்லையா. இப்போ நீரில் கோக்கும் போது இப்போ நீங்கள் இந்த 6 கோக்கும் போது அது என்ன ஆகும்னா டபுளாக ஆகி 12 வரும். இந்த மாதிரி வரும் உங்களுக்கு, புரியுதா? நீங்கள் 6 தான் எடுக்கிறீங்க, 6 சுற்று தான் சுற்றுனீங்க. ஆனால் நீரில் கோக்கும் போது அந்த ஸ்டாண்ட் எப்படி வரும்னா 12 வரும், 2 சைடு வரும். ஓகேவா? அது இதே போல் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம நீடில் கோத்துட்டோம் இல்லையா. இங்கே பாருங்க, நான் நீடில் கோத்துட்டு நாட் இந்த மாதிரி போட்டுக்குங்க, கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிட்டு இப்போ இந்த நீடில் கையில் பிடிச்சிக்கிட்டு லாஸ்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம டேர்ன் பண்ணணும். அந்த நீடிலும் கீழே நம்ம நாட் போட்ட இதுவும் சுற்றணும், ட்விஸ்ட் பண்ணணும். அதோட அடிப்பகுதியை நம்ம நீடில் நல்லா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ட்விஸ்ட் பண்ணாதான் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடும் போது உங்களுக்கு அந்த ஷேப் அழகாக சிக்கல் இல்லாமல் இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்விஸ்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ட்விஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஷேப் அழகாக வரும். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த அவுட்லைன் இப்போது நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் போட்டால் உங்களுக்கு இந்த ஷேப் அழகாக தெரியாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, சரி த்ரெட்டில் நான் சுற்றி ஸ்ட்ரைன் ஸ்டிச் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கே தெரியும் இப்போ ப்ளைனாக இருக்கு இல்லையா, இப்போ எப்படி இருக்குது ஷேப்பு, நம்ம போட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை சுற்றி அவுட்லைன் ஸ்ட்ரைன் ஸ்டிச் கொடுக்கணும். இது மேலேயே போட்டுக்கிட்டு வரணும். அந்த ஷேப்பை விட்டு நம்ம போகக்கூடாது. உங்களுக்கு கிட்டவும் போடலாம், நீங்கள் பெருசாகவும் போடலாம், இல்லை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். நான் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம சரியில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நான் சுகர் பீடு இருந்தால் நீங்கள் சுகர் பீடு எடுத்துக்க. நான் 2 mm பீடு எடுத்து அதை அவுட்லைனாக நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் இது சுகர் பீடாக இருந்தால் நீங்கள் 2 கொடுக்கலாம், 2 mm பீடாக இருக்கும்போது நீங்கள் 1 கொடுக்கலாம். ஒன்று கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணாதான் அந்த ஷேப் உங்களுக்கு நல்லா நீட் ஃபினிஷிங்காக வரும். ஓகேவா? நான் சரி கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த சரி கொடுத்துட்டு அதுக்குள்ளே நான் இந்த 2 mm பீடு நான் கொடுக்க போகிறேன். இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள்,
இப்போ நம்ம எந்த இடத்துல இது பண்ணுறோமோ நடுவுலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. இப்போ நம்ம சுகர் பீடை போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் இல்லையா, இந்த சுகர் பீடை ஒட்டினா அப்புறம் இப்போ நான் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா இப்போ சென்டர்லேருந்து இங்கே ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆரம்பித்த உடனே என்ன பண்ணணும், இந்த த்ரெட்டை மேலே எடுங்க. நீங்கள் வந்து ஆரம்பத்தில் நீங்கள் வந்து பிகினராக இருந்தால் நீங்கள் த்ரெட்டு வந்து ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க, மீடியமாக எடுத்துக்கோங்கன்னா இது வந்து கொஞ்சம் சிக்காகும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து இந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி வந்து டைட்டாக கீழே பிடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு த்ரெட்டு வந்து ஈவனாக வரும். இல்லைனா ஒரு த்ரெட்டு வந்து முன்ன பின்னன்னு சொல்லிட்டு வரும், நாட் வந்து ஒழுங்காக வராது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரே ஒரு சுற்று இந்த நீடில் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த த்ரெட்டுக்கு அடியில் ஒரு சுற்று சுற்றிட்டு அது பக்கத்துலேயே வந்து நான் குத்தி கீழே எடுக்கிறேன். நீங்கள் அது கீழே குத்தும் போது இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். கிட்ட வரும்போது நீங்கள் விட்டாதான் உங்களுக்கு வந்து அந்த நாட் வந்து அழகாக வரும். வந்துச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு நாட்டு? இந்த மாதிரி தான் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். மறுபடியும் சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஒரு நாட் போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா, இப்போ அது பக்கத்தில் நீங்கள் வந்து நீடில் குத்துங்க. குத்திட்டு மேலே எடுங்க. எடுத்துட்டு இப்போது இந்த நீடில் வந்து இந்த த்ரெட்டுக்கு அடியில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றுங்க. த்ரெட்டை சுற்றிட்டு அதை வந்து கீழே நீங்கள் வந்து குத்தும் போது நீங்கள் வந்து அதிலே குத்தக்கூடாது, கொஞ்சம் தள்ளி குத்தணும். கிட்ட வரும்போது நம்ம அந்த நாட்டை வந்து நம்ம த்ரெட்டை வந்து கீழே விடணும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து இப்போ ஒரு சுற்று மட்டும் சுற்றினாலும் பரவாயில்ல, இல்லை ரெண்டு சுற்றும் சுற்றலாம், 3 சுற்றும் சுற்றலாம். அதுக்கேற்றப்பல அந்த ஷேப் வந்து மாறும், நம்மளுக்கு சைஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் ஒரு சுற்றினால நம்மளுக்கு வந்து இந்த ஷேப் கிடைக்குது பாருங்கள். மறுபடியும் சொல்லித்தரேன். இப்போது இந்த த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து பிடிச்சிக்குங்க. ரைட் ஹேண்டில் நீடில் நீங்கள் வச்சுருக்கீங்கள்ல, அதை வந்து இந்த த்ரெட்டுக்கு அடியில் வச்சுட்டு த்ரெட்டை மட்டுமே ஒரு சுற்றிட்டு நம்ம குத்தணும் இல்லையா, அது பக்கத்தில் குத்துங்க. அப்புறம் நம்மளுக்கு அந்த நாட் வந்து அழகாக வரும். இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்காயிரும். கிட்ட வரும்போது மட்டும்தான் நம்ம அந்த த்ரெட்டை வந்து நம்ம விடணும். பார்த்தீங்களா அது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் வந்து சரியான மெத்தட். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக நீங்கள் வந்து போடணும். ஏன்னா இது வந்து சிக்கா ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதை நம்ம எடுக்கிறது வந்து திரும்ப கஷ்டம் அது. ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக ஒரு வாட்டி நீங்கள் போட்டாலும் நல்லா நீட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா இதோட லுக்கும் வந்து அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் மட்டுமே போட்டு ப்ளவுஸ் வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இது வந்து நிறைய டைம் எடுக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண, ஒரு 4-5 ஊசியில் வந்து இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் முன்னாடியே நீங்கள் வந்து கோர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணும் போது உங்களுக்கு அந்த வேலையும் வந்து சீக்கிரமாக முடிக்க முடியும். ஏன்னா இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போடும் போது இதுக்கு வந்து நிறைய த்ரெட்டு வந்து தேவைப்படும். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்களா நம்ம கேப் விடாமல் அது பக்கத்தில் நான் வந்து குத்தி சுற்றிட்டு திரும்ப மறுபடியும் அது தள்ளி கொஞ்சம் குத்துறேன் நான். இப்போ அந்த ஷேப் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஆர்டின் ஷேப்லேயே வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போடணும். யாராச்சும் என் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்பினா என்னுடைய மொபைல் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வாட்ஸ்அப் லிங்க் தரேன். என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்னுடைய கிளாஸ்லேயும் வந்து ஜாயின் பண்ணலாம். ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரோச்சஸ் டிசைன், சில்க் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸும் நான் எடுக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸும் வந்து போய்கிட்டு இருக்குது. இப்போ நான் இதை சுற்றி நான் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதை சுற்றி அவுட்லைன் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அந்த சுகர் பீட் போட்டோம் இல்லையா, 2 mm பீட் போட்டோம் இல்லையா, அதை சுற்றி நான் போட்டேன். இப்போ நான் சரி மட்டுமே போட்டு இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுருந்தா உங்களுக்கு அந்த சரி த்ரெட் வந்து தெரிஞ்சிருக்காரு. அதனால நான் வந்து சுகர் பீடு வந்து நான் கொடுத்துருக்கேன், 2 mm பீடு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சுகர் பீடை நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ இது ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் கவனமாக பாருங்கள். யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க.
இப்போ மறுபடியும் அது பக்கத்துலேயே வந்து நீங்கள் வந்து போடணும். அந்த ஷேப்பு பார்த்தீங்களா, ஃப்ரெஞ்ச் நாட் வந்து சர்க்கிள் அழகாக வந்திருக்கு. இப்போ இதுக்கப்புறம் அடுத்த லைனும் வந்து இதே போல் போடுங்க. இது எண்டிங் மட்டும் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துட்டோம். இப்போ இதை வந்து ஃபினிஷ் பண்ணும்போது நாட் எப்படி போடணுன்னா, இது வந்து நம்ம ஈவனாக நம்ம வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டால் நம்மளுக்கு ஷேப் வந்து அழகாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை வச்சு நம்ம ஃப்ளவர் டிசைன், லீஃப், மோட்டிவ் டிசைன்லலாம் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து யூஸ் பண்ணலாம். ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ்லலாம் வந்து ஸ்லீவ் பேக் நெக்லலாம் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ண அழகாக இருக்கும். என்னுடைய வீடியோவில் வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஒரு விநாயகர் வந்து நான் பண்ணியிருக்கேன். அது ஃபஸ்ட்டு வீடியோவும் ஷார்ட்டும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லைவ் வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அந்த லைவ் வீடியோவெல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து நான் என்னென்ன கிராஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இது ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது கீழே வந்து நம்ம எப்போவுமே நார்மல் த்ரெட்டு ஊசியில் போடுவோம் இல்லையா, அந்த நாட் போட்டு இதை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயே வந்து நிறைய டைப் இருக்குது. ஃப்ரெஞ்ச் நாட்லேயே நிறைய டைப் இருக்குது. நான் ஒவ்வொரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு என்னுடைய வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.